ஏ கைஸ், நான் உங்க ஐடியாக்கா நம்ம சேனல்ல 25th வீடியோ தான் உங்களுக்காக. நீங்களும் துபாயில இருந்து மொபைல் வாங்கலாம்னு ஐடியால இருக்கீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஆமாங்க, துபாயில ஆப்பிளும் சாம்சங்கோட பிரைஸ் கம்மி தான். பட் நீங்க பிரைஸ மட்டும் பார்க்காதீங்க, அந்த மொபைல் என்ன வெர்ஷன் அப்படிங்கறதையும் கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. துபாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்நேஷனல், குளோபல், மிடில் ஈஸ்ட் 3 வெர்ஷன் ஆஃப் மொபைல் அவைலபிள் இருக்கு. இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4G 5G நெட்வொர்க்ல எந்த ஒரு இஷ்யூவும் வராது. பட் உங்களுக்கு சம்டைம்ஸ் நீங்க ஃபேக்டரி அன்லாக் மொபைல் வாங்கும் போது இந்தியால அது சிம்னுடைய சிக்னல் கட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. வாரண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்பிள்னுடையது இன்டர்நேஷனல் வாரண்டி கவர் ஆகும், இந்தியால சாம்சங் கவர் ஆகாது. அது இல்லாம பிரைஸை பொறுத்த வரைக்கும் மிடில் ஈஸ்டோட இன்டர்நேஷனல் வெர்ஷன் கொஞ்சம் பிரைஸ் அதிகமா தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மிடில் ஈஸ்ட் வெர்ஷன். மிடில் ஈஸ்ட் வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் அபிஷியலா உங்களுக்கு UAE, சவுதி, அதர் UCG கண்ட்ரில பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். பட் வென் இட் இஸ் கம் டு இந்தியா, கண்டிப்பா உங்களுக்கு சம் பிராண்ட்ஸ்ல சிம்னோடைய நெட்வொர்க் இஷ்யூ ஆகும். அது இல்லாம உங்களுக்கு சாம்சங் வாலெட் அவைலபிள் இருக்காது. ஐபோன்ல ஃபேஸ் டைம் ரிமூவ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வாரண்டியை பொறுத்த வரைக்கும் இங்க உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது துபாயில. பட் நீங்க இந்தியா போகும்போது எந்த ஒரு பிராண்டுக்குமே வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா குளோபல் வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வேர்ல்டு வைல்டா நெட்வொர்க் கேரியர் தான். அதனால நெட்வொர்க்ல எந்த ஒரு இஷ்யூவும் வராது. வாரண்டியை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் வாரண்டி தான். அதனால இன்டர்நேஷனல் வாரண்டி எந்த பிராண்டுக்கெல்லாம் அவைலபிள் இருக்கோ அதை நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். பட் வென் இட் இஸ் கம் டு பிரைஸ், கண்டிப்பா உங்களுக்கு மிடில் ஈஸ்டும் இன்டர்நேஷனல் வெர்ஷனோட, குளோபல் வெர்ஷனோட பிரைஸ் அதிகமா தான் இருக்கும். So hope this information will be helpful. For more video, please stay connected with me. Happy life.